ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 5 ஸ்டெப்பில் நம்ம ஒரு அழகான ட்ரெஸ்ஸை மேக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பிளானிங் அண்ட் ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிள் க்ராப் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு இந்த 5 ஸ்டெப்பை வச்சு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதோட அவுட்லைன் இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். சும்மா நீங்கள் வீட்லேயே ரஃப்பாக ஒரு பேப்பரில் நீங்கள் ஒரு அவுட்லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வரைகிற மாதிரி தான். ஸோ ஸ்டெப் 1 வந்து ஒரு அழகான நீட்டான ஒரு க்ராப் டாப் நான் டிசைன் பண்ணிவிட்டேன். ஸ்டெப் 2 டிசைன் செலெக்ஷன். இப்போ நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கில் வந்துட்டு என்ன மாதிரி டிசைன் நம்ம பண்ண போகிறோம். நெக்லைன் டிசைன். நெக்லைன் வந்து ரவுண்ட் நெக் வேணுமா, வி நெக் வேணுமா, பா ஷேப் நெக் வேணுமா, இல்லை அதில் எதாவது டிசைன் பண்ணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ்லேயுமே நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாட்டம் டிசைன். பாட்டம் டிசைனை பார்த்தீங்கன்னா நிறைய லேஸு, ஃப்ரில், போ அண்ட் பைப்பிங் என்ன வேணால் வச்சு வேணால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நான் வரைகிற க்ராப் டாப்பில் ரவுண்ட் நெக், வித்தவுட் லைனிங், வித்தவுட் ஸ்லீவ் அண்ட் வெறும் டபுள் ஃபோல்டிங் பாட்டம் லைன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் வந்து ஒரு சிம்பிளான க்ராப் டாப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட். ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ப்ரிப்ரேஷன். எவ்வளோ மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற ட்ரெஸ்ஸுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் எப்படி ஃபோல்ட் பண்ணணும், எப்படி அயனிங் பண்ணணும், இதெல்லாமே வந்து ஸ்டெப் 3ல் வரும். ஸோ நான் பண்ண போகிற இந்த க்ராப் டாப் வந்து எனக்கு 1 மீட்டர் வந்து போதும். ஏன்னா நான் வந்து 7 to 8 இயர் கேர்ளுக்கு தான் இந்த க்ராப் டாப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு 1 மீட்டர் போதும். ஸோ இதை வந்து 2 ஃபோல்டிங்காக பண்ணி அதை நீட்டாக வந்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அயனிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்க அயன் பண்ணோன்னா. ஸ்டெப் 4 மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கட்டிங். இது என் பொண்ணோட மெஷர்மெண்ட்ஸ். 7 to 8 இயர் கேர்ளுக்கு சைஸ் வந்து ஸ்மால் தான். ஸோ ஷோல்டரோட பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச், செஸ்ட் வந்து 7.25 வித் அலவன்ஸோடு நான் சொல்கிறேன். ஆர்ம் ஹோல் 5.5, வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட், ஹிப் மெஷர்மெண்ட் அண்டு ஸ்கர்ட் அண்ட் பேண்ட்டோட லென்த் மெஷர்மெண்ட், க்ராச் லென்த் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 7 to 8 இயர் கேர்ள்ஸ்க்கு சைஸ் வந்து ஸ்மால். அவங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இப்போ இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃபேப்ரிக்கில் நீட்டாக மேலே ஒரு லைன் போட்டுகிட்டே நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். நீட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இஸ் 5.5 இன்ச். நெக்ஸ்ட் ஒன் ஆர்ம் ஹோல் வந்து 5.5 இன்ச். இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதோட மெஷர்மெண்ட் நீட்டாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் நீட்டாக மெஷர்மெண்ட் எடுக்கலாம். 5.5. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா நெக் வித் அண்ட் நெக் டெப்த். நெக் வித் வந்து 2.5, நெக் டெப்த் வந்து 3 இன்ச்சு. ஸோ 2.5, 3 இன்ச் வந்து நல்ல நீட்டான ஒரு ரவுண்ட் நெக் நமக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செஸ்ட் வந்து ஒரிஜினல் மெஷர்மெண்ட் வந்து 6 இன்ச், 7.5 இன்ச், 7.25. ஸோ அதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இப்போ அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இப்போ இந்த க்ராப் டாப்போட வந்து லென்த் பார்த்தீங்கன்னா 13 இன்ச். ஷோல்டர் ஸ்லோ போட்டுக்கோங்க 1 இன்ச்சு. க்ராப் டாப்போட லென்த் பார்த்தீங்கன்னா 13 இன்ச். ஸோ எக்ஸ்ட்ரா 1 இன்ச் டபுள் ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ அங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வர 5 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நீட்டான கார்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு நீட் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் நீங்களே வீட்லேயே ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ வெய்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச். ஸோ 2 லைனையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஸ்லீவ் வந்து 0.5 நீங்கள் எடுத்தால் போதும். பாப்பாங்களுக்கெல்லாம் 0.5 எடுத்து ஒரு ஸ்லீவ் ட்ரா பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி என் பாப்பாவுக்கு போட்டு பார்த்துருக்கேன். நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக அவளுக்கு பொருந்திருக்குது. அதனால தான் இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். ஸோ நெக் வந்து ரவுண்ட் நெக் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், என்ன கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இனி நீட்டாக கட் பண்ணுறது தான். கட் பண்ணும்போது சிசரை ஒரே லைனில் கையை எடுக்காமல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு கட்டிங் வரும். அவ்வளோதான், நீட்டாக கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே நான் வந்து ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். சேம் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக கட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அண்ட் ஃபினிஷிங். ஃபைனலாக நம்ம ஸ்டெப் 5க்கு வந்தாச்சு. ஸ்டிச்சிங் அண்ட் ஃபினிஷிங். இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட்.
ஸோ இந்த பேக் பார்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, பேக் பார்ட்லேயே நிறைய டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஜிப் வைக்கணுமா, பட்டன்ஸ் வைக்கணுமா, ஹூக் வைக்கணுமா, நாட் வைக்கணுமா, லேஸ் வைக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்னோடய க்ராப் டாப் டிசைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பட்டன் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நடுவில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 6 இன்ச்சஸ் வரையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு போகலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சு ஷோல்டரை போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வரணும். இது வந்து நம்ம வித்தவுட் லைனிங் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த இடத்துல முன்னாடி பின்னாடி. ஸோ வித்தவுட் லைனிங் வந்து ரொம்ப ஈஸி. வெறும் மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். வித் லைனிங் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸுக்குமே வெறும் இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நீட்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் டிசைனோடு நீங்களே வீட்லேயே எல்லாமே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் நெக்குக்கு பயாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ பயாஸ் எப்படி கட் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத என்னோடய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ அதில் வந்து நான் 1 இன்ச் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். 1 இன்ச்னால் அந்த பக்கம் ஒரு 1 இன்ச் இருக்கும். ஸோ மொத்தமாக 2 இன்ச். ஸோ அகைன் ஒரு 2 இன்ச். ஸோ இந்த மாதிரி நான் 3 டைப் ஆஃப் 2 இன்ச்சஸ் நான் எடுத்து நான் வந்து பயாஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. பயாஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா நெக்குக்கு வந்து நமக்கு பயாஸோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து அதை நீட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பயாஸை. ஸோ நெக்குக்கும் வேணும், ஸ்லீவுக்கும் வேணும். ஏன்னா நம்ம லைனிங் வந்து இது கொடுக்கல. ஸோ நம்ம பயாஸ் யூஸ் பண்ணி நெக்கு ரவுண்டுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் நம்ம பயாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்கில் பயாஸ் யூஸ் பண்ணி 0.5 இன்ச் கொஞ்சம் தள்ளி நீட்டாக அந்த பயாஸையும் கீழே இருக்கிற கிளாத்தையும் பிடிச்சி இழுக்காமல் நீட்டாக ஒரு கை வந்து கீழே இருக்கிற கிளாத்லேயுமே இன்னொரு கை வந்து மேலே பயாஸ்லேயுமே பிடிச்சி நீட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா உள்ளே நீட்டாக கட் பண்ணி விட்டு அதை மடித்து மறுபடியும் ஒரு ஸ்டிச் நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. உள்ளே மடித்து விட்டு நீட்டாக அது மேலேயே டாப் ஸ்டிச் மாதிரி பண்ணிட்டு வரணும். டாப் ஸ்டிச் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக கவர் ஆயிரும். இதுவே வந்து ஒரு நீட்டாக பைப்பிங் மாதிரி நமக்கு காட்டும். ஃபுல்லாக மெதுவாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு 1 இன்ச்சு கிட்ட கிளாத் இருக்கும் நமக்கு மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணதுனால. அதை என்ன பண்ணணுன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்களா 1 இன்ச்சு கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சிசர் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். நீட்டாக கட் பண்ணி விட்டு இதையுமே நீங்கள் ஒரு மடித்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான நெக்லைன் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இது நிறைய கடையில் ஷாப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நெக் டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி சேம் மெத்தட் தான் ஸ்லீவ் லைனுக்கும். ஸோ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பயாஸ் எடுத்து ஸ்லீவ் சைடு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதையும் மடித்து தைச்சிக்கோங்க. ஸோ அது மேலேயும் ஒரு டாப் ஸ்டிச் போட்டு கீழே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டு அதையும் நீங்கள் ஒரு மடித்து நீங்கள் உள்ளே தைக்கணும். நீங்கள் இதே பயாஸ் வந்து சேம் ஃபேப்ரிக் பயாஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்ட்ராஸ்ட் பயாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். வெறும் வித்தவுட் லைனிங்க்கு ஒரு க்ராப் டாப் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் பயாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம கம்ப்ளீட்டாக நெக் லைன் அண்ட் ஸ்லீவ் லைன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னா பேக் சைட் பார்ட். ஸோ பேக் சைடு வந்து நான் பட்டன் வைக்க போகிறதுனால அதே சைஸுக்கு இன்னொரு கிளாத் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 6.5 இன்ச் வருது ஸ்டிச் பண்ணுறதுக்காக. அதை வந்து அதோட மேலே ஃப்ரண்ட் ரைட் சைடு வச்சு நம்ம அது ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ தையல் போட்டுக்கலாம். அது மேலேயே அது வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா அது நீட்டாக உள்ளே மடித்து விட்டு அது ஒரு தையல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக நமக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெளியே ஸ்டிச் பண்ணி அதை உள்ளே மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் சைடு ஸ்டிச் பண்ண போகலாம். சைடுக்கு வந்து 0.5 இன்ச் நான் வந்து சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு 0.5 இன்ச் நான் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது 0.5 நீட்டாக ஸ்கேலில் மெஷர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம்.
இப்போ பாட்டமுக்கு வந்து டபுள் ஃபோல்டிங் மெத்தட். எப்போவுமே அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கீழே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணி அயர்ன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு வந்து நான் பட்டன் வைக்க போகிறேன். ஸோ நான் இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீட்டாக இந்த பட்டன் இதை யூஸ் பண்ணி அழகாக ஒரு பட்டன் நம்ம போட்டுடலாம். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு தான் நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது நல்லா இருக்குது. இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பட்டன்ஸ் வச்சோன்னா நம்ம நீட்டாக ஒரு க்ராப் டாப் வித்தவுட் லைனிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வெறும் அந்த 5 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி உங்கள் வீட்லேயுமே நீங்களே ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். வெறும் 5 ஸ்டெப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலி வி ஸ்டிச் அண்ட் கம்ப்ளீட் த ட்ரெஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.